சிலுவை சுமந்தவரேசு, நாம் சிறுமை போக்கினாரேசு, பாவங்கள் நீக்கினாரேசு, நம்மை பரிசுத்தமாக்கினாரேசு, பாவங்கள் நீக்கினாரேசு, நம்மை பரிசுத்தமாக்கினாரேசு, இரக்கம் உள்ளவரேசு, மனதுரக்கம் உள்ளவரேசு, அன்பு நிறைந்தவரேசு, நம்மை ஆசீர்வதிப்பவரேசு, சாந்தமானவரேசு, தூய சார்வ வல்லவரேசு, சாந்தமானவரேசு, தூய சார்வ வல்லவரேசு, சத்தியமானவரேசு, என்றும் நித்தியமானவரேசு, சத்தியமானவரேசு, என்றும் நித்தியமானவரேசு, இரக்கம் உள்ளவரேசு, மனதுரக்கம் உடையவரேசு, அன்பு நிறைந்தவரேசு, நம்மை ஆசீர்வதிப்பவரேசு. இந்த நாளிலே நம்முடைய எக்ஸ் ஃபயர்மேன் செக்ஷனுக்காக வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மணிபால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திக் சார் பிரியம் சாருக்கும் நன்றி காரணம் யாவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக். இந்த நாளிலே இந்த சிறிய கூட்டத்தை வைப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த பணி நிறைவு. இந்த பணி நிறைவு வந்து 1983 நான் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்தபோது, இன்னைக்கு 2023 பிப்ரவரி மாதம், அதே மாதத்தில் இந்த 40 வருடங்கள் பணிபுரியும்படி இதுக்கு ஆண்டவரே இதுக்கு வழிகாட்டினார். ஆனால் எவ்வளோ இருந்தாலும் ஒரு காரியம் நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வது எதுனா, எல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இழப்பு மட்டும் யாருமே யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. புரியுங்களா? அதுவும் வந்து ஒரு வீடு இழந்தாலும் மறுபடியும் கட்டி எடுப்பிடலாம். ஒரு காரு நம்ம அது இழப்புகள் வந்தாலும் மறுபடியும் வாங்கிடலாம். இல்லை ஒரு நிலத்தை நம்ம இழந்தால் கூட அது மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் குழந்தைகளை இழந்த பிறகு அது பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். ஏன்னா வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தான் எல்லாமே ஓடுகிறோம். நாம் செய்கிற வேலையெல்லாம் நாம் அந்த பிள்ளைகளுக்கு தான் அதை பரிபூர்ணமாக செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இழப்புகள் மத்தியில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, கடவுள் ஒருவரை நான் காணணும், அதுதான் என்னுடைய இது குறிக்கோள். ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு பிள்ளைகள் இழந்ததுக்கு மனுஷன் காரணம் இல்லை, கடவுளும் காரணம் இல்லை. புரியுங்களா? மனுஷனை வந்து எந்த தகப்பனும் தன் பிள்ளைகளை நீங்கள் மறிச்சிடுங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கடவுளை வந்து உன் பிள்ளைகளை நீ விட்டுடு, ஏன்னா கடவுள் தான் பிள்ளைகளே கொடுக்குறாரு. புரியுங்களா? ஏன் அப்படின்னா, கடவுள் தான் நம்மளை உண்டாக்கினார். ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அந்த மனுஷனுக்குள்ள நாசில் ஊதி இன்றைக்கி நம்மளை ஜீவ ஆத்மாக வைத்திருக்கிறார். ஜீவ ஆத்மானா நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்கிறது, ஆவியம் இருக்குது. மனுஷன் வந்து தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லி ஒரு துணைவியை உண்டாக்கி தந்தார். அப்போ கடவுளுக்கு தெரியுது என்னன்னு, ஒரு கணவனுக்கு துணை வேணும்னு அவருக்கே தெரிஞ்சது, நமக்கெல்லாம் தெரியாது. புரியுங்களா? உண்டாக்கினவர் இதெல்லாம் கொடுத்து மனுஷனுக்கு அறிவு ஞான புத்தி கொடுத்து நல்லா சந்தோஷமாக வாழணுன்னு தான் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆதாம் ஏவாளுக்கும் கடவுள் வந்து ஒரு ஏதன் தோட்டத்தை உண்டாக்கி, அந்த ஏதன் தோட்டத்தில் எல்லா நன்மைகளும் எல்லா விதமான கனிகளும் கொடுத்து புசித்து குடித்து நல்ல திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கடவுளுடைய விருப்பம் அப்படி, கடவுளுடைய விருப்பம் அப்படி இருந்தது. ஒரு கட்டளை கொடுத்தாரு கடவுளே, நான் சொல்கிற இந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு, மீதி எல்லா கனியும் புசித்துக்கு அப்படின்னாரு. இதை கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை வச்சார். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சோதனை இருக்குது.
ஒரு பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சோதனை இருக்குது. பரீட்சை இல்லைன்னா எல்லாமே பாஸ். புரியுங்களா? அப்போ ஸ்கூலுக்கு வராத கூட பாஸ் பண்ணிடலாம். அப்போ கடவுளை வந்து எல்லாருக்கும் ஒரு சோதனை வச்சுட்டார். நீ எந்த ஒரு காரியத்தை எடுத்து பாருங்க, சோதனை இல்லாத மனுஷனுக்கு ஒரு பொருளை உண்டாக்குனா, காரை உண்டாக்குனா அதுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. ஒரு சைக்கிள் உண்டாக்குனா அதுக்கு சோதனை இருக்குது. அதாவது ஒரு மனுஷனுக்கு சோதனை இருக்குது. எல்லாமே இந்த சோதனையிலேருந்து வெளியே வரணும். புரியுங்களா? அந்த சோதனை வந்து எங்களுக்கு வந்த சோதனை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சோதனை எங்களுக்கு வரும்னு நாங்கள் யோசிக்கல. எல்லாருக்கும் இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு லைனில் ஒரு சோதனை இருக்கும். அந்த சோதனையை அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய முயற்சினால பிரயாசப்பட்டு அந்த சோதனை வெல்றாங்க. ஆனால் எங்களுக்கு வந்த சோதனையில் நாங்கள் எடுக்கும் போது, அதாவது எப்படின்னா 100 மடங்கு இந்த டிகிரி வந்து உடனே 0 வந்துச்சு. அதான் எங்களுடைய இது. அப்போ அந்த 0 வந்த பிறகு என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியாது போயிடுச்சு. 2 பிள்ளைகள் போன பிறகு டக்குன்னு மனசு எல்லாம் அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, வேலை வேணாம், இனிமேல் எதுவும் வேணாம் உலகம், இனிமேல் உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இந்த பிள்ளைக்காக வந்தோமே அப்படி தான் எண்ணம் இருந்தது. இதுக்கு மத்தியில் தான் நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கடவுளை தேடலை. நான் தேடி இருந்தால் என்ன இருக்குன்னா, பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் ஒரு உறவு இருந்தது. புரியுங்களா? பிள்ளையை வளர்த்து அது பெரிய காரியத்தை செய்யணும்னு பிளான்லாம் போட்டோம். ஆனால் பிள்ளைகள் வந்து மறிச்சிட்டாங்க, ஐயோயோ மறிச்சிட்டாங்களே, இதை தான் சொல்லிட்டு இருந்தேன் தவிர, ஏன் மறிச்சாங்கன்னு ஒரு கேள்வி வந்தது பாருங்கள். இதுதான் எனக்கு. அப்போ பிள்ளைங்க மறித்ததுக்கு யார் காரணம்? கடவுளும் காரணம் இல்லை, நாங்களும் காரணம் இல்லை. அப்போ பிள்ளைங்க எப்படி மறிச்சாங்கன்னா, இது ஒரு துஷ்ட கிரியைன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? இந்த உலகத்தில் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் விரோதமாக ஒரு கிரியை வந்து வேலை செய்யுது. புரியுங்களா? அதுதான் வந்து பிசாசுன்னு சொல்கிறது. பிசாசுக்கு கை இருக்குது, கால் இருக்குது அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்பிரிட் அது. புரியுங்களா? நம்ம நெகட்டிவாக யோசிக்கும் போது அது நம்மக்கிட்ட வரும். புரியுங்களா? நம்ம பாசிட்டிவாக நினச்சா அது நம்மக்கிட்ட வராது. எப்பவுமே ஒருத்தர் நம்ம திட்டணும்னு நினச்சோம்னா அது வந்து பக்கத்தில் நின்னோம் திட்டுன்னு சொல்லும். நீ அமைதியாக இருக்காத, வாயத்தாரு, ஏதாவது சொல்லணும். அப்போ மனுஷனுக்கு வந்து கடவுள் சொல்லி தந்துருக்கிறாரு, நீ நெகட்டிவாக மட்டும் என்ன பண்ணாதே, இடம் கொடுத்துறாதே. அப்போ கடவுள் எப்படி ஒரு மனுஷனை படிச்சுட்டு என்னன்னா, நீ பாசிட்டிவாகவே பேசணுன்ட்டார், நெகட்டிவ்க்கு போகக்கூடாதுன்ட்டார். அப்போது நெகட்டிவ்க்கு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிசாசுன்னு ஒன்று இருக்கிறனால்தான் நன்மை தீமை என்றது நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம். இப்போ உலகத்தில் 2 இருக்குது, நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ இந்த 2 தீமையை யார் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க மனுஷர்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. புரியுங்களா? அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? நன்மையான மனுஷன்கிட்ட நம்ம இணையும் போது நல்ல பேச்சு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. புரியுங்களா? ஒரு பூவோட நார் சேர்ந்தா அந்த நார் என்னாவது, தண்ணியை பிரிஞ்சாலும் பூ வாசனை ஆச்சுன்னே இருக்கும். அது மாதிரி ஒரு நல்லவங்களோட இன்னொரு நல்லவங்க, நம்மளை காட்டிலும் 1 மடங்கு எக்ஸ்ட்ரா படித்தவங்களோட நம்ம இணையும் போது நம்மளுக்கு என்ன அப்படி தான் வரும், அந்த படிப்பை நம்ம படிக்கணும்னு. அப்போ நல்லவங்களோடு சேர அப்போ கெட்டவங்க இல்லையா? அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, கெட்டவங்களையே நான் நேசிக்கிறேன்றாரு. புரியுங்களா? மனுஷன் வந்து நம்ம ஒருத்தர் உதவி செய்தால் நம்ம உடனே அவங்களை நேசிப்போம். ஆனால் உதவி செய்யாத நம்ம திட்டினாங்கன்னா அவங்களை என்ன பண்ண முடியல, உடனே நமக்கு பகை வந்தது. அதிகமாக திட்டினாங்கன்னா அவங்கள விட்டு விலைக்கு தூரம் போகிறோம். அடிதடியில் ஆச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ரிப்போர்ட் கொடுக்குறோம், இந்த மனுஷன் இது மாதிரி பண்ணா அப்படின்னு. ஏன்னா அது தாங்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அடித்தாங்க, குத்துனாங்க, எல்லாமே செய்தாங்க. அவர் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் போகல. புரியுங்களா? ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அறியாமல் செய்கிறான்னு சொல்லிட்டார், ஒரே வார்த்தை. இவங்க செய்கிறாங்க, இதாகவே இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. புரியுங்களா? அப்படின்னு. ஏன்னா மன்னிக்கிறது தான் மனுஷனுடைய குணம்னு சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். புரியுங்களா? மன்னிப்பு, ஒருத்தர் மன்னிக்கிற குணம் இருந்துச்சுன்னா கடவுளுக்கு அவங்க 2வது இடத்துல வந்துடுறாங்க. அப்போ நமக்குள்ளே மன்னிக்கிற அந்த குணம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு மிருகத்துக்கு சமமாக கூட மாறுறாங்க. ஏன்னா பிசாசம் வந்து துஷ்ட செயல் வந்து எப்பவுமே வந்து மன்னிக்காது யாருமே. புரியுங்களா? அப்போ மன்னிக்கிற குணம் யாருக்கிட்ட இருக்குது? கடவுள்கிட்ட இருக்குது. அந்த கடவுள் அந்த மனுஷன்கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம மன்னிக்கிற குணத்தில் தான் இன்றைக்கி குடும்பமே வளருது. மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் அதை பிடிச்சிக்கின்னு 1 வருஷம் வரைக்கும் நான் தப்பு பண்ணின்னு சொல்லினோம்னா நம்ம வீட்டில் இருக்கவே முடியாது. கணவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி 1 வருஷம் பின்னாடி பேசியிருந்தா அந்த குடும்பம் சமாதானமாக இருக்காது. அப்போது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்கன்றாரு, ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கன்றாரு. அப்போ 2 பிள்ளைகளை இழந்து அந்த நேரத்தில் தான் நான் கேட்கும் போது, புரியுங்களா, எல்லா தெய்வத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. புரியுங்களா? அது என்ன சக்தினா, நீ எதை கேட்டாலும் கொடுக்கும் எல்லா தெய்வம். புரியுங்களா? ஆனால் செத்து போனவனே மறுபடியும் இன்னொரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு அது மட்டும்தான் தெரியாது. ஏன் அப்படின்னா, செத்து போன
ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புவதுக்கு இயேசு என்ன பண்ணார்? அவர் செத்து உயிரோடு எழுந்து காட்டி மறுக்குள்ள உயிரோடு எழுப்பினார். அதுதான் ஒன்று. இப்போ இயேசு வந்து சாகலை, செத்துட்டு போயிட்டு இருந்தோன்னா அது ஒரு 100 வருஷம் 200 வருஷம் நம்ம ஒன்று பேசியிருப்போம், விட்டுருப்போம். அவர் மறித்து உயிர்த்து எழுந்ததுனால இந்த பிள்ளைகள் இழப்பில் அந்த நேரத்தில் அந்த இயேசு என்ன பண்ணிட்டார்? எனக்கு ஒரு சின்ன ஒரு தரிசனத்தை காட்டினார், அவ்வளோதான். ஒரு ஆலயத்தை காட்டி, நான் இன்னும் ஆலயத்தில் அழுதுனுக்கிற வாசலில் உட்காந்துக்கின்னு அவர் வந்து வலது பக்கமாக அப்படியே வந்து ஒரு தரிசனம் காட்டினார். உயிரோடு வந்து என் பின்னாடி கை காத்து போயிட்டார், அவ்வளோதான். அது உடனே அந்த அன்றைக்கி அந்த தரிசனம் காட்டின பிறகு எனக்குள்ளே இருக்கிற அத்தனை அந்த துக்கம் போயிடுச்சு. பிள்ளைகள் எழுந்ததை நான் மறந்துட்டேன். ஒரு சந்தோஷம் வந்துச்சு, ஒரு சமாதானம் வந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி கிடச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த தரிசனத்தை கேட்டதுக்கு நான் உடனே வேலையை ராஜினாமா எழுதி கொடுத்துட்டேன். ஒரே டைமில் 2 பிள்ளைகள் இருந்தோம், ஒரே டைமில் வேலையை எடுந்தோம். அந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம், அவ்வளோதான். அப்போ கடவுளை தேட ஆரம்பித்தோம். மறுபடியும் கடவுள் என்ன பண்ணார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு, ஃபயர்மேனாக வேலை. அப்போ தான் ஃபயர்மேன் செக்ஷனில் நம்ம எல்லாம் ஒன்றா கூடி, நான் எப்பவுமே வந்து எனக்கு அந்த என்ன விஷயம்னா, இந்த பிள்ளைகள் எழுந்ததுனால, கடவுள் தரிசனம் ஆனதுனால எனக்கு வந்து கடவுளை அதிகம் கிட்ட நெருங்கணும். அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது தான் ஜேம்ஸ் ஐயா வந்து அந்த சீவாடியில் ஒரு சின்ன பிரேயர் நடத்துவார். 6 மணி நேரம் அது நடத்துவார். அதில் போய் நான் கலந்துக்கணும். அதில் என்ன பிரேயர் நடத்துவார்னா, சீவாடி நல்லா இருக்கணும், சீவாடியில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், சீவாடிக்கு நல்ல அதாவது டேலண்ட்டு நல்லா வழிவாசி திறக்கணும் இப்படின்னு ஜெபம் பண்ணும்போது தான் நாங்கள் சாரோட நாங்கள் ஐயோட நாங்கள் இணைந்துக்கணும். அப்போ தான் வந்து நான் பைபிள் எடுக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு பைபிளில் படிக்கவும் தெரியாது, பைபிளை படிக்கணுன்னாவே எனக்கு மனசு வராது. அது படிக்கலைன்னா கூட இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இதில் எதுவுமே புரியாது. அந்த வார்த்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் நிறைவுந்தால் தான் இது புரிய முடியும். சாதாரண படிச்சிடலாம் பைபிளை, ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது, புரியுங்களா? இப்போ ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நம்ம ஸ்திரீன பிறகு உடனே ஒரு ஸ்திரீன்றது நம்ம என்ன நினைப்போம், ஒரு பெண் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே என்ன போட்டுக்குதுன்னா, அது சாதாரண லிட்டர் மேலே ஸ்திரீ தான். ஆனால் ஸ்திரீன்றது உலகன்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்திரீகளால் உலகத்தால் நீ கரைப்படாது. அப்போ உலகனான்னு போய் பார்த்தா, உலகத்தில் கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்து பெருமை, இது 3 மட்டும் கடவுள் உண்டாக்கலையா? கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்து பெருமை. இந்த கண்கள் இச்சைன்றது வந்து இந்த ஆத்மாவோட சம்மந்தப்பட்டது. இந்த மாம்ச இச்சை வந்து நம்ம சரீரத்தோடு சம்மந்தப்பட்டது, புரியுங்களே? இந்த ஜீவனத்து பெருமைன்றது நம்ம மாயோட சம்மந்தப்பட்டது. பெருமையாக பேசுகிறவங்க வார்த்தை நம்ம பெருமையாக பேச பேச அவங்களுக்கு என்ன உண்டாகுன்னா, தாழ்மையை அவங்க வந்து தாழ்ந்து நிலைமையில் போயிடுவாங்க. தாழ்ந்து இருக்கிறவங்க அதாவது உயர்ந்த நிலையில் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த கண்களை சேர்ந்து நம்ம கண்ணில் பார்க்குறோம், எந்த பொருளை பார்த்தாலும் அந்த இச்சை என்ன பண்ணுது, மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால டக்குன்னு அது மேலே இச்சிக்கிறோம். அது பொருளாக இருக்கட்டும், அது பணமாக இருக்கட்டும், அது பெண்ணாக இருக்கட்டும், அது எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம கண்ணு வந்து திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு பைபிள் சொல்லிட்டார் கடவுள். 4 வந்து திருப்திப்படுத்தவே முடியாதான். அதில் 1 வந்து கண். இந்த கண் வந்து எதை பார்க்குறோமோ அது. அப்போது கடவுள் இதெல்லாம் எழுதி வச்சுருந்தார். இது வந்து எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. என்னடா ஸ்திரீகள்லாம் தெரியாது, உலகம்லாம் தெரியாது. அப்போ ஐயா மூலமாக யூனிவர்சிட்டியில் படிக்கும்படி 2000 ஐயா நாங்கள் கூடவே ஒரு 12 பேர் சேர்ந்து, அப்புறம் சண்முக இதெல்லாம் வந்தாங்க, அப்புறம் சம்பசார் வந்தார். இது கொஞ்சம் படிக்க எனக்கு மேலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டு கொடுத்துக்கிற எனக்கே தெரியாது, புரியுங்களா? அப்போ இந்த குழந்தை நிலைமை பார்க்கும்போது வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவங்க மனசு எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தைய நினச்சிட்டாங்கன்னா அன்றைக்கி சாப்பிட்றதே அவ்வளோ கஷ்டம். அவங்களுடைய துக்கம் வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. இன்னத்துக்கு கம்முன்னு இருக்கிறன்னு கேட்டால் எல்லாம் இருக்குதுண்ணா, எல்லாம் இருந்தாலும் யாரும் இல்லை. இந்த குழந்தைங்க இல்லாதனால அவங்க அப்படியே வெறுமை ஆகிடுவாங்க. இதை நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு 2வது இவங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம் பாருங்கள், 3 மாதம். அந்த ஹாஸ்பிட்டலு எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலே ஒரு பெரிய என்ன ஆகிடுது, அழுகு சத்தமாகிடுது. அதை தாங்கவே முடியாது. அப்போது நான் சொன்னேன், இனிமேல் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டில் போய் நின்றுப்பேன். எங்கள் வீட்டில் யார் வந்தாலும், எங்கள் மாமனார் வீட்டில் மாமனார் இருந்தாலும் ரோட்லேயே நின்று அந்த கேட்லேயே நின்று, ஆர்மி ஹாஸ்பிட்டலில் ஹிந்தியில், நீங்கள் யாரும் வராதிங்க உள்ள, நீங்கள் வரதுனால அவங்க கொஞ்சம் அழுக நிறுத்தினாங்க, இப்போ அதுக்கே நீங்கள் வந்து போனது அது 24 அதே நினச்சின்னுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆரம்ப காலகட்டம் ரொம்ப ரொம்ப கட்டினாக இருந்தது. அதுலேருந்து எப்படி மேற்கொள்வது எப்படின்னு சொன்னேன். இயேசு தரிசனம் ஆகிட்டா கூட அதை நம்பணும்ல, விசுவாசிக்கணும்ல.
உடனே நம்ப முடியாதுல்ல. இயேசு தரிசனம் ஆகிட்டோட ஒரு தரிசனம் கிடச்சிது, அடுத்த ஸ்டெப்பு போனல. குழந்தை பிறந்தவருக்கு உடனே டக்குனு ஏந்து நடக்கிறது இல்லை. அப்போ இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம், 2000லேருந்து 6 வரைக்கும் நாங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு போயின்னு வந்துன்னு இருப்போம். ஏன் அப்படின்னா வருஷம் வருஷம் குழந்தை அந்த டெத்து நாள் வந்து ஜம்மு காஷ்மீர் போய் செலவு பண்ணி போய் அந்த ஊரில் மெழுகுவர்த்திலாம் கொளுத்திட்டு அந்த பிள்ளையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டுட்டு இப்படியே தான் வந்துருந்தோம் நான். ஆனால் எங்களுக்கு என்னன்னா அந்த நினைவுலேருந்து வெளியே வர முடியலை இவங்களால. அவ்வளோ கடினம், புரியுங்களா? எந்த சைடு நம்ம 1000 பிள்ளை கொண்டு வந்து முன்னாடி வச்சா கூட தான் பிள்ளையே தான் அதை அதிகமாக நேசிக்க முடியும், புரியுங்களா? அப்போ எந்த பிள்ளையும் முன்னாடி வந்தாலும் எடுத்து நேசிக்க முடியாதுல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, புரியுங்களா, நான் கூட வந்து பின்னிட்டு போயிட்டுருப்பேன், புரியுங்களா? இந்த பைபிள் எடுத்ததுனால்தான் என்னுடைய குடி போச்சு, என்னுடைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், கோப சுபாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வந்தது, புரியுங்களா? ஒரு முன்னேற்றம் பெறது, ஒரு கோபன்றது 100% இருக்குதுன்னா அந்த 100% ஒரே டக்குன்னு போகாது. இந்த பைபிளுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இது உயிராகுது. அந்த வசனம் இதில் வாசிக்க இந்த கோபம் 30% ஆகி அப்புறம் 60% அழிந்து அப்புறம் 100% அந்த தாழ்மை வர ஆரம்பிச்சு, புரியுங்களா? எடுத்தவருக்கும் ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ இருக்குது, ரத்தத்தில் ஓடி இருந்தால் கூட அதை அழிக்கக்கூடிய வல்லமை எந்த மனுஷனால முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கோபத்தை அடிக்க தான் இயேசு மரித்து உயிரோடு இழந்தார். அது ஒன்றுக்கு தான். அப்போ இயேசு எதுக்கு வந்தார் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது, புரியுங்களா? ஐயோ அதை வந்து நம்ம பார்க்கலையே அப்படின்னவங்க இருக்கிற வரைக்கும் வாழத்துக்காக இயேசு வந்து இவ்வளோ மறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுங்களா? இப்போது சுப்பிரமணிய சார் இருக்கிறான்னு வச்சுக்கா, இப்போ அவருடைய சம்பளத்தில் அவர் நிற்க முடியும், அவங்க பிள்ளைங்களை காக்க முடியும், எல்லாம் கிடையாது, நான் காத்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த காரியத்துக்காக இல்லை, மரணத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு ஆண்டு கடவுள் என்னன்னா ஒரு நித்திய ஜீவனை தராரு, புரியுங்களா? மரணத்துக்கு பிறகு நம்ம எங்கேயும் போக மாட்டோம், புரியுங்களா? மரணத்துக்கு பிறகு நம்முடைய ஆத்மா ஒன்று இருக்குது, அதை தான் விலையேறி பெற்றுதான். அதான் கடவுள் சொன்னார், உலகம் ஃபுல்லாக நீ ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபன்றார். உலகெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், இந்த உலகத்தையே நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கினாலும் உன் ஆத்மாவை நீ ஏமா நஷ்டப்படுத்துறன்றாரு. ஏன் நம்ம நஷ்டப்படுத்துறது? இந்த ஆத்மா ஒன்று இருக்குதுன்னு நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சரீரத்தை மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் இந்த சரீரம் 80 வருஷம் வாழ்ந்தாலும் 90 வருஷம் நம்ம வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் இது மண்ணு சாப்பிட போகுது. ஆனால் அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எங்கே நம்ம அர்ப்பணிக்க போகிறோன்னா நித்திய ஜீவன் என்னன்னா பரலோகத்தில் அனுப்புது. இதை வந்து கடவுள் இலவசமாக கொடுத்துட்டார். இதுக்கு வந்து நீ சோத்தை விட்டுட்டு வந்துரு, தலைமுடியை எனக்கு கொடுத்துரு, உன் பிள்ளைகளை கொடுத்துரு, இல்லை நீ ஏதாவது எனக்கு கொடுத்துரு, இதெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் வந்து அவருக்கு பெருசு கிடையாது, புரியுங்களா? நம்ம செய்த பாவத்துக்காக இயேசு மறிக்கலை, அது மட்டும் தெரிஞ்சுங்க. நம்ம செய்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் பாவம் கிடையாது. ஆக்சுவலி எது பாவம்னா ஆதாமே ஏற்கனவே முன்னே பாவம் செய்தது. அந்த பாவம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஸ்பீடாகிடுச்சு. ஒவ்வொருக்குள்ளே வந்ததுனால தான் இயேசு வந்து பிந்தியன் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து இன்றைக்கி நமக்காக என்ன பண்ணிட்டாரு, நித்திய ஜீவனுக்காக நமக்கு அவர் மரித்தார். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருக்குள்ளே நம்ம செய்த பாவங்கள் அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ளே உயிரடைந்து இன்றைக்கி இந்த வசனம் நமக்கு சபை, நமக்கு மற்றவங்களுடைய அன்பு, இதுதான் வந்து ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்குது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை வந்து இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்னா நித்திய ஜீவன் நான் தரேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என் இடத்துல வாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். அந்த ஒரு வார்த்தை எதுக்கு சொன்னார்னா மரணத்துக்கு பிறகு சொல்லிட்டாரு. எதுவும் இம்மைக்காக இல்லை. நம்ம நினைக்கிற இம்மைக்காகவே எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துட்டாரு. இம்மைக்காகவும் நம்ம கை கொடுத்தாரு, கால் கொடுத்தாரு, அறிவு கொடுத்தாரு, படிப்பு கொடுத்தாரு, படித்து நீ இதெல்லாம் சம்பாதிச்சு சாப்பிட்டு சுகமாக இரு, சந்தோஷமாக இரு, மனமகிழ்ச்சாரு, என்னை நினைச்சுக்கொள்ள அப்படின்னாரு. ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை கொடுத்துக்கிறா பாருங்க, அதை தான் நம்ம இழந்து போயிடக்கூடாதுன்னாரு. அப்போ மரணத்துக்கு பிறகு ஏன் வாழ்க்கைன்னா, இந்த உலகத்தில் மனசு மிருகங்களுக்கு மறு வாழ்க்கை கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு ஏன்னா இந்த ஆத்மா வந்து கடவுள் கொடுத்த ஆத்மா, நமக்குள்ளுக்கிற ஒரு ஆத்மா. அப்போ குழந்தைகள் இழந்துட்ட பிறகு நான் அந்த இழப்புகள் உள்ளே போகாத கடவுளை ஒரு பக்கம் தேடினதுனால அது சிவிஆடி எனக்கு அந்த வழிவாசலை திறக்க ஐயா வந்து அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த சின்ன ப்ரேயரில் தான் நாங்கள் செபித்து கொண்டு வந்தோம். இப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுக்கு இந்த வேதம் ஒன்று தான். இதே நான் எடுக்கலைன்னு வச்சிங்களேன், எத்தனையோ முறை எங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு சண்டை வராத நாள் இருக்காது, புரியுங்களா? சண்டை போடாத நாள் இருக்காது. ஏன் அப்படின்னா
சின்ன சின்ன காரியத்துக்கு கூட சண்டை வந்துடும், புரியுங்களா? ஆனால் இந்த வேதம் வந்து அந்த சண்டை எங்கே போச்சுன்னே தெரியாது, புரியுங்களா? அவங்களுக்குள்ள எங்கே போனது தெரியாது. அவங்க ஒரே சரீரம், கணவன் மனைவி என்பது ஒரே சரீரம், புரியுங்களா? அந்த 2 சரீரன்றது ஒன்றுக்குன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போது 2 கணவன் மனைவின்றது தனியெல்லாம் கிடையாது, புரியுங்களா? நீ ஒன்று அடிச்சுன்னா மனைவி அடிச்சா அது உன் சரீரத்தில் அடிக்கிற மாதிரின்றாரு. அப்போது நம்ம ஒரே சரீரம்னு சொல்லிட்டு அந்த சரீரத்தையே அந்த வசனம் போய் நம்ம என்ன போச்சு, இப்போ ஒரே சரீரம் சொன்னதுனால அடிக்கிறதை விட்டுட்டோம், திட்டுறதை விட்டுட்டோம். அப்படின்னா இதெல்லாம் கடவுளை எடுத்துட்டார் ஒரு வார்த்தைகளை. இப்போ தெளிவு உண்டாக்கிட்டாரு. இப்போ நீ உனக்காக வாழ்ந்தப்பா, என் பிள்ளைங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ குடும்பங்கள் இருக்கிறாங்க, அவங்களால நீ இப்போ ப்ரேயர் பண்ணு, ஏழைகள் எளியவர்களை நேசி, உன் அன்பு என் அன்பை நீ மற்றவங்களுக்கு சொல்லு, புரியுங்களா? எல்லாமே கடவுளை பிள்ளைங்க தான் நம்ம உட்காந்துருக்கு. ஏதோ நம்ம வந்து தனித்தனியாக யாருமே இல்லை, புரியுங்களா? 5 பிள்ளைங்கன்னா 2 பிள்ளை கெட்டு போச்சு, 3 பிள்ளைங்க மட்டும் அப்பா சோறு போட்டுன்னு இல்லை. கெட்டு போன பிள்ளைங்க தான் முதல்ல நேசிப்பாங்க பெற்றோங்க, புரியுங்களா? எந்த கெட்டு போன பாருங்கள், கீழ்ப்படியே மாட்டாங்க அப்பா அம்மாவுக்கு. அந்த பிள்ளைங்க அதிகமாக நேசிப்பாங்க அப்பா அம்மா. கீழ்ப்படிய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. துணி அத்தோட ஃபஸ்ட்டு எதுக்கு எடுப்பாங்க, கெட்டு போன பிள்ளைங்க எடுத்துன்னு வந்துடுவாங்க. அப்படின்னு சொல்கிறது கீழ்ப்படியாது, அதுக்கு முதல் கொடுப்பாங்க. ஆனால் எப்பவுமே கூட இருந்துங்கன்னு அப்பா சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்டாங்க பாரு. அதே மாதிரி டியூட்டியில் கூட நம்ம நல்ல வேலை செய்தோம்னா நம்ம எதுவும் கண்டுக்காத இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத அவங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு மேலே உட்காந்துப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாகவே எல்லாருமே கடலுடைய அந்த இதுவும் வருது உள்ள. அப்போ பாருங்கள், அந்த அவர் வந்து ஒன்றுமே செய்யலை, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம பாருங்கள் நம்ம மறந்துட்டாங்க அப்படின்னும். அப்படி கடவுள் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். நம்ம செய்தெல்லாம் ஒரு விதைக்கிறோம், அந்த விதையை எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ கடினமாக வேலை செய்தாலும் அது ஒரு விதையை போடுறோம், ஆனால் அது ஒரு நாள் முளைத்து எழும்போம். எனக்கு தெரிஞ்சது சீர்காழியில் ஃபயர் செக்ஷன் விட்டால் வேறு யாரையும் எனக்கு தெரியாது, புரியுங்களா? ஃபயர் செக்ஷன் விட்டால் யாருமே தெரியாது, புரியுங்களா? யார் பேரையும் தெரியாது, புரியுங்களா? ஏன் தெரியாதுன்னா நான் எங்கேயுமே போனதே கிடையாது. நான் கேட்டில் நுழைஞ்சேன்னா அதோடு எங்கே வந்துடுவேன், எஃப்என்டிக்குள்ளே வந்துடுவேன். அது பிறகு எஃப்என்டி முடிஞ்சால் நேராக வெளியே போயிடுவேன். என்னை பார்க்குறவங்க அப்புறமா பார்ப்பாங்க, என்ன சார் எனக்கு 10 நாள் லீவா அப்படின்னாங்க. நான் சார் லீவில் சார் நான் இங்கே தான் உட்காந்துப்பேன். அந்த சீட்டை விட்டு அங்கே போக வேலை வரும்போது வேலை செய்திருவோம். அப்போ என்ன கேட்பாங்க, அப்படி இருந்த நேரத்தில் நேற்று நம்ம ஒரு சின்ன கடவுள் சொன்னார், நீ போகும்போது எல்லாரையும் நேசித்துட்டு போப்பா, அது எவ்வளோ செலவானாலும் நீ செய்யணும் அப்படின்னாரு. என் மனசில் போட்டதுனால அப்படியே அதை நான் செய்யும்படி ஒரு அன்பு, நம்ம கிறிஸ்துவுடைய அன்பு எல்லாருக்கும் வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டு அன்பாக என்ன பண்ணோம், இந்த காரியத்தை செய்யும் போது நிறைய பேர் சொன்னாங்க ரோடே வந்து என்ன ஆயிடுச்சா, பிளாக் ஆயிடுச்சுன்னாங்க. அவ்வளோ பேரும் வந்தது காரணம் எனக்கே தெரியாது. அப்போ அந்த அன்பினால தான் நான் சீர்காழியில் தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சிவிஆரில் ஃபயர் செக்ஷன் ரொம்ப அன்புள்ள செக்ஷன், ரொம்ப நேசமுள்ள செக்ஷன், ரொம்ப பாசமுள்ள செக்ஷன். நீங்கள் வந்து செய்த ஒவ்வொரு காரியம் ஆரம்பத்தில் ஊருக்கே வந்துட்டீங்க பெட்டி தூக்கின்னு வரத்துக்கு. ஒரு சந்தோஷம் எப்படின்னா, ஒரு வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கணும்னா 10 பேர் 12 பேர் சேர்ந்து அடித்தோம் ஒரு வீட்டை, புரியுமில்ல? நாங்கள் யாரையும் ஆளுக்காக வைக்கவே இல்லை. ஏன் அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய அன்பு ஃபயர் செக்ஷன் மட்டும் இல்லை, நம்முடைய சீவாடிக்கும் எங்களுடைய ஜபத்தில் எப்போவுமே நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன அந்த ஐயா அவங்க ரொம்ப வழிவாசி தந்தாங்க, வழிவாசி சொல்லி தந்தாங்க. ஐயா அவங்க வந்து சில நேரத்தில் ஆலோசனை கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு கூட நாங்கள் கடைசியில் தான் 2 வருஷம் தான் நாங்கள் பழகணும் ஐயா நாங்கள். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதிகமாக பேசிக்கொள்ளுவோம், சொல்லிக்கொள்ளுவோம். ஆரம்பத்தில் விசாரிப்பார், போயினே இருப்போம். இப்படி தான் நடந்தது. மற்ற எல்லாருக்காக வந்தால் ஒவ்வொருகளுக்காக என் குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக, ஊழியத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சாட்சி முடிந்தது. இப்போ ஐயா அவங்க அவனுடைய வார்த்தை கொடுத்து முடிப்பாங்க, அவ்வளோதான். ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாரும் வாழ்த்துகிறேன், வரவிருக்கின்றேன். இந்த நாள் விசேஷமாக நம்முடைய அன்பு சகோதரர் தேவசகாயம், அவருடைய துணைவியார் சாந்தோஜோதி சகருடைய இந்த பணி நிறைவு நாள் இன்றைக்கு. அது சுத்தமான கிருபை, அதான் சொல்ல முடியும். இல்லை, கிருபை இல்லாமல் இன்றைக்கு கூட வர முடியாது. ஒரு நாளில், ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடியில் காரியங்கள் மாறி போகுது. அதனால் சுத்தமான கிருபை. அவர் நல்ல சாட்சி கொடுத்து அந்த காரியம் வெளிப்படுத்தினார். அதுக்கு அந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், அவர்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு சில நிறைய காரியம் பேசியிருக்கிறாப்புல. நான் ஒரு சில ஆலோசனை மாத்திரம் சொல்லிட்டு அந்த சீக்கிரமாக கடந்து வருகிறேன். முதல்ல நான் பார்க்கும்பொழுது ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகும்போது அநேக காரியங்களை ஆலோசனை அவங்க கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் சைடில் கேட்டிங்க இல்லையா, நிறைய காரியம் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன செய்யணும், எப்படி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்,
எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், ஃபேமிலி, ரிட்டைர்மெண்ட் லைஃபு, ஃபைனான்ஸ் முதற்கொண்டு, ஹெல்த் முதற்கொண்டு, ஃபியூச்சர் எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது அவங்க டியூட்டி. அதனால நாங்களும் கேட்டிருக்கோம், அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை அவர் ஃபாலோ பண்ணிக்குவார். அடுத்தது 2வது பார்க்கும்போது ஆர்மி சர்வீஸ். இந்த இவர் ஜாயின் பண்ணும்போது ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்கிறார் 83ல் 8. அந்த ஆர்மி சர்வீஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயசு இருக்கும். அது ஜாயின் பண்ணும்போது நம்மளுடைய சர்வீஸ் வேறு, அவங்க சர்வீஸ் வேறு. ஆர்மி சர்வீஸில் ஒரு வயசு இருக்கும். காரணம்னு சொன்னால் அது குதிரை வேகம், யங் பிளட்டு, நல்ல சீக்கிரமாக நல்ல உற்சாகமாக இருக்கணும். அந்த பலன் இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த வேலை. அதனால் அது வந்து ஆர்மி சர்வீஸில் கொஞ்சம் குறிப்பிட்ட வயசுலேயே வெளியே வந்துடுவாங்க. அது முடிஞ்ச உடனே அதுக்கு மாம்ச பலன் அதிகமாக தேவைப்படும். 2வது அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க டிஎஸ்எம் மாறலாம். இல்லைன்னு சொன்னால் வேறு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே ப்ரைவேட்லேயோ அவங்க ஜாயின் பண்ணலாம். செகண்ட் சர்வீஸ் இல்லையா, அதுக்கும் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, டிஎஸ்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதையும் முடிச்சிடுவாங்க, 60ல் முடிச்சிடுவாங்க. 3வது சர்வீஸும் போயிடுவாங்க. போகிறாங்களே இல்லையா. ஆஃப்டர் 60 கூட எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தார். இல்லை, இப்போ இல்லை, சம்பத் சார்க்கெலாம் தெரியும், வில்லியம்ஸ் இருந்தார். அவங்க நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு யாரும் வாழ்த்துக்கிறேன், மறந்துட்டேன், சாரி. வந்த அத்தனை பேரை நான் வாழ்த்துக்கிறேன். ஊழியக்காரங்க வந்திருக்க அத்தனை ஸ்டாஃபுங்க, ரிட்டையர்டான எல்லாரும் குடும்பமாக வாழ்த்துக்கிறேன். அதில் பார்க்கும்போது 3வது சர்வீஸுக்கு அவர் எப்படின்னா மிலிட்ரியில் இருந்தார், எங்களோட ஜாயின் பண்ணார். நல்ல ஜபங்களை கலந்து கொள்வார். கடைசியில் முடித்த பிறகு ஆஃப்டர் 60 அதை முடித்த பிறகு மறுபடியும் போனார். நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் ரொம்ப சர்வீஸ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் போகாது, ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா ஊழி செய்யுங்க, ஆண்டருக்கு ஊழி செய்யுங்க. 3வது சர்வீஸும் போயிட்டார் டியூ டு ஃபைனான்ஸ். அந்த மாதிரி போகிறதும் உண்டு. முதல் சர்வீஸ் வந்து மாம்ச பலத்தில் நல்ல யங்காக இருக்கும்போது, நல்ல உற்சாகமாக இருக்கும்போது மிலிட்ரியில் குறிப்பிட்ட வருஷம் வச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்க. 2வது இருக்கிற காரியங்கள்லாம் அதுவும் கொஞ்சம் இருக்க வரைக்கும் ஓடும். 3வது சொல்ல முடியாது. இப்போ அருமையான சகோதரருடைய காரியங்களை குறித்து வரும்போது ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. நல்ல யங்கில் நல்ல உற்சாகமாக. தடைப்பட்டு போச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, 2 பேரும் சாட்சி கொடுத்தாங்க. ஒரு சின்ன தடை, அவங்களுடைய லைஃபே முடிஞ்ச மாதிரி ஒரு தடை இருந்தது, பயங்கரமான தடை. அது அந்த தடையின் மத்தியில் அவங்க சரி என்ன ஆச்சுன்னு சொல்லி வரும்போது கிருபையினால சிவிஆர்டில் ஜாயின் பண்ண ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுவும் இதோட கிருபை தான். வந்த அந்த சிவிஆர்டில் ஜாயின் பண்ண உடனே அவருக்கு நாங்களாக இருந்தாலும் அவர் சின்ன சின்ன காரியம் தான், அவ்வளோ பெரிய சொல்ல முடியாது. அவருடைய தேவனுடைய கிருபை அவங்க குடும்பத்து மேலே இருந்ததுனால எங்களை சந்திக்க வைத்த தெய்வம், அவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும்னு சொல்லி. அப்போது ரட்சிக்கப்பட்டார் தெய்வம். இவர் அருமையான ரட்சிக்கப்பட்டார். ரட்சிப்புன்றது வேற ஒன்றும் இல்லை. இயேசு உலக ரட்சகர். அவர் வரும்போது அது ரட்சிப்பு கொடுக்கறது உண்மையாக கிறிஸ்தவனா வாழணும். அவர் பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தார். அவர் உண்மையாக வசனத்தின்படி வாழணும், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இயேசு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த விசுவாசம் வந்து வாழ்க்கையை ஒரு மாற்றும்படியாக ஒரு கர்த்தர் கிருபை செய்தார். அதே கூடவே வந்து வேத அறிவுக்கு அவர் கிடைச்சது, நல்ல பைபிள் நாலேஜ். அது இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட் ஆகிடும். வசனம் எல்லாருக்கும் தெரியும் இல்லை, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே அப்படி சொல்றாரு. மை பீப்புள் ஆர் டெஸ்ட்ராய்ட் வித்தவுட் நாலேஜ், த லேக் ஆஃப் நாலேஜ். அந்த அறிவியல்னு சொன்னால், வசன அறிவியல்னு சொன்னால் அவங்க இவங்களாம் கிறிஸ்துங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு மற்ற மக்கள் சொல்கிற அளவுக்கு ஆகிடும். ஆண்டு கிருபையில் அவருக்கு அந்த வேத அறிவு கிடைச்சதுனால எங்களோட கூட சேர ஆரம்பிச்சார். தெய்வ மகிமுண்டாகட்டும். அதன் பிறகுதான் இப்போது இந்த 60 வயசு இல்லையா, 60 இயர்ஸில் ரிட்டையர் ஆகி வராரு. கவர்மெண்ட்டில் அனுப்பிடுறாங்க. ஏன் அனுப்புறாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், 60க்கு மேலே அந்த கவர்மெண்ட் சரி செய்ய முடியாது, மற்ற வேலை செய்யலாம் அப்படி சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய கிருபையினால ஆஃப்டர் அந்த 60க்கு மேலே, நேற்று கூட கேட்டோம் நம்ம இல்லையா, இனிமேல் தான் அந்த ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. இது தேவ பலன். ஒரு அளவு சொல்லுமா, இது நல்ல கவனி, மனுஷனை பலத்தினால அதை செய்ய முடியாது. தேவனுடைய பலத்தினால இந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். இதுக்கு ஆண்டவர் பணிக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சில காரியம் நான் சொல்கிறேன், அவங்க சொன்னும் போது சில உணர்த்தப்பட்ட காரியங்கள்லாம் சொல்கிறேன். நான் எப்படி பைபிள் நடந்திருக்கிற சில காரியங்கள்லாம் சின்ன காரியமா. அப்போ இது வந்து முழுக்க தெய்வத்தை வந்து மாம்சப்படுத்த செய்ய முடியாது. தேவனுடைய பலன் இருக்கணும்,
அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அநேக பலவீனம் இருந்த அவனுக்குள்ள, அந்த மனுஷனுக்குள்ளாக. ஆனாலும் தேவனுடைய பலத்தினால அவன் செய்கிறான். அவன் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய அவன் சொல்றான். அகால பிறவி போன்ற எனக்குன்னு சொல்றான். அந்த ஒரு மனுஷன் பாருங்க, அகால பிறவின்னு சொன்னா குறைபிரசவம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் பிறக்கும் போது குறைபிரசவம் பிறந்திருக்கிறான். அவனுக்கு பலவீனங்கள் பயங்கரமா இருந்திருக்கு. ஆள் பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு பாடி பில்டர் மாதிரி இல்லை, அவரு ரொம்ப வீக்கான ஆளுன்னு சொல்றாங்க. ஆள் தோற்றமா அப்படிதான் சொல்லி பேதுரு எழுதுறாரு. அவன் தோற்றம் அப்படிதான் இருக்கும். ஆனா அவனுடைய வசனங்கள், வெளிப்பாடுகள், ரகசியங்கள்லாம் ரொம்ப ஆழமா இருக்கும். எங்களுக்கு விளங்கலன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. இயேசுவோடு இருந்தாலும் இப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அப்போ அவர் சொல்ற பலன் வந்து தேவ பலன். அந்த பலத்தினால்தான் அந்த காரியம் செய்ய முடியும். அருமையான சகோதரருக்கும் சகோதரிக்கும் தேவன் கொடுத்த சின்ன காரியம்னு சொன்னா, இனிமே செய்ய போற காரியங்கள் வந்து கொஞ்சம் நல்ல தேவனுடைய காரியத்தை முழுசையா செய்யறாங்க. அழிவோட ஜம்முன்னு சொன்னாரு. ஃபுல் டைம் இல்லையா? இதுக்கு முன்னாடி செய்தது வந்து கொஞ்சம் அங்க டைம் அங்க போயிடும். ஆபீஸ்ல அநேக நம்ம கேள்விப்பட்டபடி, நேற்று கேள்விப்பட்டபடி அநேக இடத்துல இவர் எப்ப கட்டாலும் எங்க இருப்பாரு? ஆமா, இந்தியாவுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார். அல்லது ஸ்டேட்டா இருக்கலாம், அல்லது டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம், ஏரியாவும் அப்படிதான் இருப்பாரு. அது ரொம்ப கஷ்டம். ஒர்க் பண்ணிட்டே போறது. நாங்களும் அப்படிதான் இருந்தோம். யூனிவர்சிட்டி படிக்கும் போதெல்லாம் நிறைய லீவு தான். எல்லாம் 80க்கு வந்துச்சு இல்லையா லீவுலாம். 300 இருக்க வேண்டிய லீவு 80 வந்துடுச்சு. 220 days போயிடுச்சு. எனக்கு 82 வந்துச்சு. சிங்கிள் டபுள்ல வந்துருச்சு. எனக்கு அடுத்த நல்லவர். காரணம்னு சொன்னா நாங்க மேக்சிமம் லீவ் போடுவோம். வெள்ளிக்கிழமை லீவ் போட்டுட்டு போயிட்டோமா, நாங்க 2 போயிட்டோமா, வெள்ளி சனி திங்கக்கிழமை போட லீவ் போடுவோம். வாரத்துக்கு 2 நாள்னா என்ன ஆகும்? எங்கேயே போயிடும். மாசத்துக்கு 2 நாள்னு போது எங்கேயே போயிடும் வருஷத்துல. பரவாயில்ல, இருந்தாலும் செய்வோம். அப்படி அந்த மாதிரி போயிட்டு இருப்பாரு. இப்போ ஃபுல் டைம். இப்போ செய்யற காரியங்கள் வந்து நல்லா கவனிக்கணும். தேவ பணி. 60 வயசு ஆனாலும் பரவாயில்ல. இனிமே யார் பொறுப்பெடுப்பா? தேவன் பொறுப்பெடுத்து அந்த வேண்டிய அந்த பலத்தை கொடுப்பார். காரணம், இவர் செய்யறது வந்து அவருடைய வேலை. ஆண்டு பணி செய்யறதுனால நிச்சயமா கொடுப்பாரு. அந்த ஒரு காரியத்துக்காக ஒரு சின்ன காரியம் சொல்றேன் நான். இப்போ அந்த 60 வயசு ஆகும்போது கர்த்தருக்குள்ள பெற்றுக்கொண்ட அந்த பலன் இருக்கு இல்லையா, அந்த அனுபவங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி, இதெல்லாம் அதிகமாக பெற்றிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். முதல் ஆரம்பத்தில் கூட அதுக்கப்புறம் போது நல்லா பெற்றுக்கொண்டேன். இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் உங்களுக்கு. இப்போ கேட்டுப்பட்டிருக்கேன். ஜப்பான் தேசத்துல கவனிக்கிறேன். நீங்க ஜப்பான் தேசத்துல ஒரு வழக்கம் இருக்குது, ஒரு கஸ்டம். தேர் இஸ் ஒன் கஸ்டம் இன் ஜப்பான். நீங்க நல்லா கவனிக்கணும். அது என்னன்னு சொன்னா, அங்க சொல்றாங்க, வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்களால தானா வேலை செய்ய முடியல, அது குடும்பத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த வயசானவங்களை என்ன பண்ண கொண்டு போயிட்டு, அவங்க பிள்ளை கொண்டு போயிட்டு மலைக்கு அந்த பக்கம் கொண்டு விட்டுட்டு வந்துடணும். என்ன ஆவார் அவரு? அவ்வளவுதான். ஆமா ஆமா, அந்த மாதிரி விட்டுருவாங்களாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு வந்து தகப்பனை பார்த்த உடனே அவங்க தப்பு மேல பாசம் கூட வச்சு வளர்க்கணும். கவர்மெண்ட் சட்டம் என்னன்னு சொன்னா, அப்படி வச்சிருந்தா இவருக்கு பனிஷ்மெண்ட். பிள்ளைக்கு இப்படி விட்டு வந்துருவாங்க. பாவம், மனசு கஷ்டப்பட்டு விட்டு வந்துருவாங்க. இனிமே என்னன்னு சொன்னா, அவரு பாரம், வீட்டுக்கு பாரம், தேசத்துக்கு பாரம், ஜப்பானுக்கார சட்டம் வச்சு இருந்திருக்கிறான். விட்டு வந்துருவாங்க. ஒரு மனுஷன் அவர் பிள்ளை பாக்குறாரு, எங்கப்பா நான் விட முடியாது சொல்லிட்டு என்ன பண்றாரு, வீட்டுல ஒரு மூலையில ஒரு ரூம்ல வச்சுட்டு போய் சொல்லிட்டாரு, நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டாரு. யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டாரு. அப்பா மேல பாசத்தை எப்படி விடுறது? ராஜாவோட சட்டம் தெரிஞ்சா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ராஜா என்ன பண்ற, கேள்வி கேட்கிறாரு. சரி, நாட்டுல எப்படி மக்கள் இருக்கிறாங்க, வாலி பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, நல்ல ஒரு தெரிஞ்சதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறாரு. முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு அவரு, அதாவது கையில இசைக்காமையே மேல வரணும். அப்படி முடியுமா? யாரு வந்து செய்யறான் உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படி சொல்லி ஒரு டிக்ளேர் பண்றாரு. கை இசைத்தா தான் மேல வரும் இல்லையா? மேலனா கையில இசைக்கணும். அப்போ இவன் வந்து கேட்கறான், ராஜாவை கேள்வி கேட்டுருக்காருப்பா, நைசா ரூம்ல போயிட்டு. அவர் உள்ள இருக்கிறாரு. என்னப்பா தெரியல, இப்போ யாருக்கும் செய்ய போகுது. அவர் சொன்னது, ஒன்னும் கஷ்டப்படாத, ஒரு மேல தயார் பண்ணிக்க, தேன் போட்டிருக்கு இல்லையா, அதை உள்ள வச்சிரு, தேன்லாம் உள்ள வச்சிரு, மூடிடு. அது தொட்டா போதும், என்ன பண்ணாது, அது ஆட்டோமேட்டிக் ஷேக் பண்ணாவே அதுங்க வந்து இடவடமா அடிச்சு சவுண்ட் வந்துடும். ஒரு ஐடியா வந்துச்சு, உடனே கடன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ராஜா கிட்ட. ராஜா அது வாங்கணும், கையில் வாங்கணும்னு அடிக்குது. மிஸ் எப்படி வருது, எப்படி கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து முடிச்சிட்டாரு. ரெண்டாவது ராஜா சொன்னாரு, பார்த்தாரு, இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன், இதுல நல்லா திறமசாலி யார் பார்க்கணும். அவர் சொன்னாரு, சாம்பல் இருக்கு இல்லையா, சாம்பல், அந்த சாம்பல்லே ஒரு கயிறு திரிக்கணும். பார்த்தான், திரிச்சு பார்த்தா ஒன்றும் வரல, யாருக்கும் வரல, எல்லாம் சாம்பல் இல்லையா, அப்படி போயிடும், மண்ணில் பிடிச்சோட நிற்க மாட்டுது. அப்பயும் அந்த பையன் கேட்கறான், அப்பா எல்லாரும் யாரும் செய்ய முடியலப்பா, என்னப்பா ராஜா கேட்டாருப்பா, என்ன பண்றது? ஒன்றும் கஷ்டப்பட, ஒரு கயிறு கொண்டு வா, காஞ்ச கயிறை எரிச்சிரு, நல்லா ஒரு தட்டில் வச்சு எரி.
அது அப்படியே எரிஞ்சு சாம்பலா இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, கயிறு போலயே இருக்கும். அது கொண்டு போய் கொடுத்துருங்க. ராஜாவுக்கு சந்தோஷம். இப்போ இந்த மாதிரி கிட்டிக்காரமா இருக்கிறானே, நல்லா பரவாயில்ல, நம்ம நாட்டுக்கு வேலை செய்வான், இவன் பயன்படுத்தலாம். மூணாவது ஒரு கேள்வி, ஒரு கிளையை வெட்டினாரு, அதுல கிளி போட்டாரு, துண்டு, அதுல முனை எழுது அடி எழுது தெரியல, அந்த கிளையில இதை கண்டுபிடிச்சு கொடுங்க. யாராவது கண்டுபிடிக்க முடியல. இப்போ இவன் கிட்ட வந்துச்சு சான்ஸ். அப்போ கிட்ட போனாம இல்லைமா, அப்போ ஒன்றும் தெரியல, தண்ணியில் போடு, என்ன பண்ண அடி, கொஞ்சம் தான் கேப் ரெண்டுத்துக்கும் தெரியாது, தண்ணியில் போட்டால் கீழே போகும்போது அதான் அடி பண்ணாரு. ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு, ரொம்ப பெரிய திறமைசாலியா இருக்கிறாம, இதெல்லாம் இவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா, எப்படி நாலேஜ் பண்ண நான் பயன்படுத்தணும். அவன் சொன்னான், எனக்கு யாரும் சொல்லி தரல, எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்து. உங்க அப்பா உயிரா இருக்கிறாரு? ஆமா இருக்கிறாரு. அப்போதான் தெரிஞ்சது, இந்த வயசானவங்களுக்கு இருக்கிற நாட்டுல அவங்களுக்கு இந்த அனுபவம் அதிகம். அந்த அனுபவம் தான் தேசத்தை பாதுகாக்கும். அதனால சொல்லிட்டாரு ராஜா, சட்டத்தை மாத்திட்டாரு. இனிமே என்ன பண்ணாதீங்க, அப்பா வயசானல அனுப்பாதீங்க, அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அதிகம். நல்ல கவனிக்கிற சொல்ல போற காரியம் வந்து கதை இல்லை, அது முடிஞ்சு போச்சு. இவங்களுடைய காரியங்கள் 60 வயசு ஆகும்போது அநேக ஆவிக்குரிய காரியங்களில், ஊழியங்களில் நிறைய பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, ஆவிக்குரிய அனுபவங்கள், அது சாதாரண கிடைக்காது. இந்த அனுபவத்தை வச்சுதான் இவங்க இப்போ ஊழியத்தில் போகணும். நல்லா கவனிக்கணும். நான் சொல்ற ஒரு சின்ன காரியம் இருக்குது. அதாவது ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு நல்லா கவனிக்கணும். ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், வேலையை ஆரம்பிக்கிறோம், நல்ல மாதிரி ஆரம்பிக்கிறோம். நீங்க உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை, ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து எல்லாமே முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது இல்லையா. அவங்களுடைய கேரக்டர்லாம் போய் குடிகாரனை மாறி எல்லாத்தையும் இழந்து லாட்டரியில் போய் சினிமாவில் போய் கெட்ட இப்படியே பார்க்கணும். முடிவு சம்பூர்ணமா இருக்காது, நல்லா கவனிக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். நல்லா கவனிக்கணும். இப்போ இவங்க வந்து இப்போ நல்லா கவனிக்கணும். இருக்கிற நாட்கள்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால பூர்ண ஆயுசு கர்த்தர் 2 பேருக்கும் கொடுப்பாராக. நல்லா கவனிக்கணும். இந்த பூர்ண ஆயுசு அவர் கொடுப்பாரு. என்னாலே நாட்கள் பெருகும் அப்படி சொல்லப்பட்டது. அப்ப அந்த மாதிரி தெய்வம் கொடுப்பாரு. அவருடைய பணிக்காக முற்று அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுடைய தரிசனம் இருக்க ஒரு காரியம் வச்சிருப்பாரு. ஆண்டுக்கு அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துருவார். இந்த தரிசனத்தை முடிக்கிறதுக்கு இப்பொழுதுதான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அந்த காரியங்கள்ல. அந்த அதுக்கு வேண்டிய அந்த பலத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த அனுபவம் கொடுத்துருக்க தெய்வம். இந்த அனுபவம் தான் வேலை செய்யும். நேற்று கூட ஜோயல் பாஸ்டர் சொல்லும்போது அவங்க அப்பா கொடுத்து பேசும்போது சொன்னாரு, அவரு சின்ன வயசுல ட்ரைனிங் வந்திருக்கிறாரு. சுந்தரம் பாஸ்டர் கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துவார். அவர்கிட்ட அவர் ட்ரைனிங், அது பைபிள் சைட் படிச்சுவார். அங்கேருந்து ஒழிக்கார ட்ரைனிங் ஆகி அப்புறம் சாம் சுந்தரம் இருந்தாங்க, அவங்களாம் பேட்ச் தான். இப்போ அவர் தான் சொன்னா, கடைசி டைம்ல தான் வந்து அவருடைய அனுபவம்லாம் வந்து அப்போதான் வெளிப்பட்டது. அந்த நேரம் தான் அறுதலை, அப்போதான் வந்து வெளிப்படும். ஸ்டார்டிங்ல இருக்கிற ஆரம்பத்தில் முடிக்கும் போது அந்த பலம் வெளிப்படும், அந்த வல்லம் வெளிப்படும், அந்த ஊழியத்தின் அனுபவம் பேச்சு வெளிப்படும், எல்லாமே ரகசியங்கள் வெளிப்பாடுகள் எல்லாமே வரும். காரணம் முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு நல்ல பருவம். அந்த மாதிரி இப்போ ஆக்சுவலா தெய்வம் வந்து பயன்படுத்த பக்கம் வச்சிருக்கிறாரு. நிறைய செய்திருக்கிறாரு, நமக்கு தெரியும். நிறைய ஊழியம் செய்திருக்கிற ஆண்டு மகிமைக்காக. இப்போ செய்ய போற காரியங்கள்ல கவனமா இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டு சொல்றாரு. நல்ல நிதானமா இருக்கணும். முடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப அந்த அந்த பூர்ணமா முடிக்க வேண்டிய பலத்தை பெற்றுக்கொள்ளணும். அதை திறமையா முடிக்கணும். ஒரு காரியத்துல பைபிள் இருந்து நான் சில காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆதியாகமம் புஸ்தகம் 45:8 யாராவது ஒரு வாசிக்கலாம். 45ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். அதனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பாருங்க, பார்வோனுக்கு தகப்பனாக, அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாக, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். நல்லா கவனிக்கணும். நீங்க இது பைபிள் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் என்னன்னு. இல்லைனாலும் ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணீங்க. இது வந்து ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டது, ஒரு வாலிபனை குறித்து போட்டது. யோசேப் என்ற ஒரு மனுஷனை குறித்து அங்க சொல்றா தெய்வம். அவன் என்ன சொல்றான், பார்வோனுக்கு தாப்பனா என்ன வச்சிருக்கிறாரு. பார்வோன்றது எகிப்து தேசம், இவன் இஸ்ரேல் நாட்டுக்காரன், எபிரேயம். அந்த நாட்டுல பார்வோன் என்ற ராஜா, அவனுக்கு என்ன தாப்பனா வச்சிருக்கிறாரு. அவன் குடும்பம் அனைத்திற்கு என்ன வச்சிருக்கிறாரு, கர்த்தனா வச்சிருக்கிறாரு. அந்த தேசம் எகிப்து தேசம் முழுசுக்கும் என்னை யாருங்க வருவான். நல்லா கவனி. இவன் ஒரு அடிமை. அந்த இடத்துல இவன் வந்து ஒரு ஸ்லேவா இருக்கிற அடிமையா கொண்டு வந்துருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவன் வந்து ஒரு பரதேசி. 2வது அப்பா அம்மா அந்த நேரத்துல இல்ல, ஒரு அனாதை, கூட பிறந்தவங்களும் இல்ல. இவ்வளவு நல்லா நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு மனுஷன் வந்து வேற நாட்டுல போயிட்டு ஒரு அடிமை, வசதி படிச்சா கூட கொஞ்சம் பிசினஸ் பண்ணி போயிச்சுக்கலாம் இல்லையா, நம்ம ஆளுங்க போயிச்சுக்கிறாங்க வெளிநாட்டுல போயிட்டு. இவன் அந்த மாதிரி கூட கிடையாது, இவன் அடிமையா போயிருக்கிறாங்க. அப்பா அம்மா யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க, எங்க போயிட்டாங்க.
கூட சகோதரர்லாம் அவனை கொலை செய்யறதுக்கு தள்ளி விட்டான். இப்போ இந்த மாதிரி இருக்கிற அது மட்டும் இல்ல, ஒரு குற்றவாளி அவன். அப்படிதான் ஐயா. இவன் அந்த அந்த இடத்துல அந்த நேரத்துல இவன் தப்பு செய்யல. பட் அவன் வந்து ஒரு ஜெயில இருக்கிறான், ஒரு குற்றவாளி, கிரிமினல், பொம்பளை விஷயத்துல அப்படி போட்டுருது. அவன் அப்பாவி, அவன் பிளேம்லெஸ், ஆனஸ்ட் மேன், அவன் பரிசுத்தமானவன். அது தெய்வத்துக்கு தெரியும், அவனுக்கு தெரியுமா? பழி போட்டாங்க. இப்போ ஜெயில இருக்கிற ஒரு குற்றவாளி, அப்போ அந்த அந்த டைம்ல போய் ஜெயில இருக்கிறான். போய் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, ஒரு அடிமை, இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் கேஸ், யாருமே இல்லாதவன், அழகா இருப்பான், அது மட்டும் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஆனா இப்படி இருக்கிறவன் வந்து அந்த ராஜாவுக்கு அப்பாவை மாற முடியுமா? இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஃபார்வர்ட். நல்லா கவனிக்கணும். ராஜாவுக்கு எப்படி அப்பாவை மாற முடியும் இல்லையா? சான்ஸே கிடையாது. ராஜாவுக்கு 8 இவன் தான் அப்பா. நாம நினைச்சு பாருங்களேன். ரெண்டாவது, அவன் குடும்பம் அத்தனை பேருக்கு இவன் என்ன இருக்கிறான்? கர்த்தனா இருக்கிறான். லார்ட் அப்படின்னு போட்டு இங்கிலீஷ்ல போட்டுருது, கிங் போட்டு, அங்க ஃபாதர் போட்டுருது, இங்க லார்ட் போட்டுருது. அந்த தேசம் அந்நிய தேசத்துல போயிட்டு எல்லா தேசத்துக்கும் என்னவா இருக்கிறான்? ரூலர், அதிகாரியா இருக்கிறான். இவன் தான் அதிபதியா இருக்கிறான். இவ்வளோ காரியம் செய்யறதுக்கு ஒரு அடிமையை தெய்வம் வந்து பயன்படுத்திருக்கிறார். நல்லகவன். அது வந்து நல்லகவன். அவனுக்கு இருந்த ஒரு சாதாரண ஒரு அப்பாவி, அதாவது பாவத்தை கண்டா பயப்படுவான். எனக்கு அர்த்தம் நல்லவன். இதெல்லாம் கொஞ்சம் மேரேஜ் தான். நல்லகவன். பாவம் தேடி வருது, என்ன பண்ணிட்டான்? தள்ளி விட்டான். ஒரு அளவு சொல்லுமா? அவன் சொல்றான் பாருங்க, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது பொடி அப்படின்னா பாருங்க. இன்னைக்கு இவன் ஓடுறான் ஆளு, நல்லா கவனிக்கணும் இல்லையா? இன்னைக்கு உபச்சாரம் பெருகி போச்சு இந்த காலத்துல. எனக்கு அர்த்தம் நல்லவன். அது கவர்மெண்ட் அலோவ் பண்றான் இல்லையா? விபச்சாரம் இது இப்படி கட்டிக்கான்றான். அது தப்பு இல்லைன்றான். ஆணோட ஆண் போனா தப்பு இல்லைன்றான். பைபிள் கண்டிக்குது. அது நல்லா கவனிக்கணும். இவ்வளவு காரியம் தெய்வம் வச்சிருக்கிறார் இதெல்லாம். ஆனாலும் இவன் சொல்றான், நான் உனக்கு தெரிய தப்பு இல்லது, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன். ஒரு அடிமை சொன்னா செய்யணும். அவன் சொன்னா, நான் தெய்வத்துக்கு பயப்படுறதா உனக்கு பயப்படுறதா இந்த பாவத்தை? அப்போ அந்த மாதிரி அந்த யோசேப்புக்கு ஒரு ஃபர்ஸ்ட் குணம் வந்து இந்த மாதிரி ஒரு பாவமான காரியம் விலகி இருக்கிறவன், தெய்வத்துக்கு பயப்படுகிற மனுஷன். ரெண்டாவது சொல்ற தெய்வம், துன்மார்க்கமான காரியங்களை செய்யறாங்க எல்லா மக்களும். நல்ல கவனம். எல்லா மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, துன்மார்க்கமா இருக்கிறாங்க, பயங்கர துன்மார்க்கம். இவனும் ஒரு பையன்தான், வாலிப பையன், சின்ன பையன் தான். இவனுக்கு கிட்டத்தட்ட நல்ல கவனிக்கணும் 12 பேர் மொத்தம். அந்த 12 பிள்ளைங்கள இவன் ஒரு பையனா இருக்கிறான். அவங்க அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து பாவங்களை செய்யறாங்க, துன்மார்க்கமான காரியத்தில் இருக்கிறாங்க. ஆனா இவன் போய் சொல்றாங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த மாதிரி சகோதரர் என்ன பண்ணாங்க, அண்ணன்லாம் இந்த மாதிரி இருக்கிறானுங்க பாருங்க. அவன் செல்போன்ல அடிமையா இருக்கிறான்பா, செல்போன் எதை பாக்குறான்பா, டிவியை பாக்குறான், கெட்ட பழக்கம் செய்கிறான், ஸ்மோக் பண்றானுங்க, ட்ரிங்க் பண்றானுங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா கவனிக்கணும். இவன் அதை ஜாயின் பண்ணல, நீங்க நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு ஜனங்க அப்படிதான் இருக்கிறான். இவன் ஜாயின் பண்ணல, இவன் சின்ன பையன், இவனும் வந்து இவன் சின்ன பையனை, குட்டி பையனை, ஆமா இவனை போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே, அண்ணா செய்யறாங்க. அதான் கவனி, அதான் தேவ பயம். இவன் அதை போயிட்டு அங்க அப்பா கிட்ட சொல்றான், அப்பா இந்த மாதிரி இன்னைக்கு எந்த பிள்ளை இருக்குது, அப்படி எந்த பிள்ளை போய் ஒரு 4 பேர் இருக்குது இல்ல, 5 பிள்ளைங்க இருந்தா இல்ல ஸ்கூல்லே போயிட்டு சொல்ற பிள்ளைங்க இது போய் ஜாயின் பண்ணிட்டு எங்க சொல்றது? அவன் போய் சொல்றான், அப்பா இந்த மாதிரி என்ன பண்ணாங்க சகோதரன் கூட பிறந்த சகோதரருக்கா என்ன பண்ண அண்ணனுங்க. அங்க அப்பா யோசிப்பாரு, இவனுக்கு என்ன குணம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி துன்மார்க் அதை கரைப்படையாதபடிக்கு தன்னை காத்து கொண்டவன் யோசப். அதே போல வந்து பாவம் வரும்போது தூரத்தள்ளுறான், அவன் கிட்ட சேர்க்கல, அவன் அந்த மாதிரி இருக்கிறான். தெய்வ பயம் இருக்குது அவனுக்கு, மகிமை ஆண்டு கொடுக்கணும். அவனுங்களாம் சொல்றானுங்க, மன்னிக்கிற சுவாபம் இருந்துச்சு அவனுக்கு. அவனுக்கு மன்னிக்கிற சுவாபம். அவன் சொல்றான், நீங்க வந்து என்ன கொலை செய்தீங்க, மற்ற செய்தீங்க, எல்லாம் செய்தீங்க, அது நீங்க நினைக்காதீங்க, நானும் நினைக்கல இல்லையா? தேவன் என்ன பண்ணாரு, ரட்சிக்கும்படியாக இந்த பூமி, இந்த தேசத்தை ரட்சிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த தேசத்தை ரட்சிக்கணும், சொந்த ஜனமா இருக்கிற இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கணும், அதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால நீங்க பண்ணுங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த துரோகத்தை செய்த, மற்றவங்க செய்த துரோகத்தை அவன் என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. அப்ப யோசேப்புக்கு நினைச்சு பாருங்க, அவனுக்கு வந்து ஒரு பல வர்ண அங்கி உடுத்திருந்தான். அது எல்லாரும் கிடைக்காது. யாருதான் கிடைக்காது? செல்ல பிள்ளையா இருக்கணும். பிதாவுக்கு செல்ல பிள்ளை யார் இருந்தான்? இயேசு இருந்தார். அல்ல, அந்த அம்மாவுக்கும் பிரியம், ஒரே அங்கி. அதில் பல வர்ண அங்கி போட்டாவே யார் நேசிக்கிறாங்களோ பெற்றோர். அந்த மாதிரி பிதா சொல்றாரு, இதோ நேசகுமாரி, இவரே நான் பிரியமா இருக்கிறேன். பிதாவினால சாட்சி பெற்றவர் இயேசு. யோசப் அதே போல ரொம்ப பிரியமானவன். அது மாத்திரம் இல்ல, அவன் சொப்பனை காணுகிறவன், தெய்வத்தோடு கூட ஐக்கியம் இருக்குன்னு அர்த்தம். இஸ் ஃபெலோஷிப் வித் காட். அவன் தேவனோடு கூட அந்த காலத்துல சொப்பனமே வராது. அதுவும் தெய்வத்தோட சொப்பனம் அந்த மாதிரி உயர்த்த போற காரியங்களாம் வராது.
அற்புதமான சொப்பனம். அது நம்ம சொப்பனம் அப்படி கிடையாது. அவங்க நம்ம சொப்பனம் இல்லை, அவங்க கூட இந்த அண்ணன் தம்பி சொப்பனம்லாம் பார்த்தா பயம்தான் வந்திருக்கும். அந்த பாம்பை பார்த்தேன், கரடியை பார்த்தேன், யானையை பார்த்தேன், புலியை பார்த்தேன், குரங்கை அப்படிதான் வந்திருக்கும். ஆனா யோசேப்புக்கு என்ன வரல? அவனை உயர்த்துகிற தேவன் கூட இருக்கிறார், உயர்த்த போறேன்னு சொல்லி அந்த கொடுக்கிற வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஒரு சொப்பனம். அப்புறம் தேவனோடு கூட இருக்கிறவன் கடைசியை முடிக்கிற நல்லா கவனிக்கணும். அவன் காரிய சுத்தி உள்ளவன். மறுபடியும் சொல்லுமா, அவர் யார் அவன்? காரிய சுத்தி உள்ளவன். பாருங்க, சின்ன பையன் இங்கேயே போய் இருக்கிறான், நாட்டில் இருக்கிறான். அவனுக்கு இயற்கையாவே இருக்குது. ஆண்டு சொல்றது, தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்க கவனித்து பாரு. எங்கதான் இருப்பான் அவன்? ராஜாக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில அசதியா இருக்கிறவன், கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன். இது தேவையா நமக்கு? இல்லையா? நல்லா கவனிக்கணும் நினைக்கிறேன். அவன் யோசேப்பு ஒரு வேலை கொடுத்தா சின்சியரா. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அவ்வளவு காரியங்கள்ல கிட்டக்கிட்ட இருக்கு. அதனாலயா அருமையான ரெவரண்ட் டாக்டர், ஏன்னா சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஏன்னு சொன்னா, நாங்க வாங்கிட்ட முன்னாடியா நாங்களாம் அந்த மாதிரி டாக்டர் கிடையாது. படிக்கிற ஒரு ஆசை, ரொம்ப வாஞ்சை. சிஸ்டர்லாம் தெரியும், நல்லா தெரியும், சம்பவம் இருக்கலாம். இந்த வாஞ்சை தான் கூட. என்ன ஒரு போன வாரம் மீஞ்சூரில் பேசும்போது ஒருத்தர் கேட்குறாரு, பாஸ்டர் அங்கே வந்தவர் ஜூனியர், அவரும் என் கூட படிச்சுவார். அவர் சொன்னார், ஐயா கூட தான் படிச்சிருந்தார். அந்த பாஸ்டர் கேட்குறாரு, ஏன்ப்பா அவருக்கு வயசுனா அவங்க வயசு, அவருக்கு 65ன்றாரு, நீ 40 கூட ஆகலை, எப்படி படிச்சு? நான் சொன்னேன், ஐயா அவங்க மிஸ்டேக் இல்லை, நான் தான் கடைசி படிச்சுட்டேன். அவங்க படிக்கிற வயசு தான் படிச்சாங்க. நான் என்ன பண்ண, பாஸ்டர் தொழில் விட்டுட்டு, பாஸ்டர் இருந்தால் பரவாயில்ல, இன்னும் படிச்சுக்கல, எவ்வளோ தெரிஞ்சா கூட படிக்கலான்னு சொல்லி நான் தான் கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாகி போய் அவங்க கூட ஜாயின் பண்ண தவிர மிஸ்டேக் அவங்களுக்கு இல்லை ஐயா அண்ணன். அப்போ படிக்கும்போது அதை பார்த்து அவங்க என்ன பண்ண, டாக்டர் ஜேம்ஸ் சம்பத் சார் இருக்கிறாரு, நாங்கள் இருக்கோம், டாக்டர் சண்முக, இந்த நாங்கள் டாக்டரேட் வாங்கணுங்க, எல்லாம் படித்து வாங்கணும். மற்ற வேலைக்காரெல்லாம் நான் ரவடில் சொன்னாங்க, வேணான்ட்டேன் நான், எனக்கு டாக்டர் மட்டும் கொடுங்க. ஏன்னு சொன்னால் உண்மையாக படிச்சிருக்கிறேன். நாங்கள்லாம் படிச்சிருக்கோம், 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் படித்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்து ப்ரீச் பண்ணிட்டுருக்கிறோம். நிறைய டாக்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். அதனால ரியலாக படித்தோம், பணம் கூட கொடுத்து வாங்கலை. அதனால அந்த மாதிரி இப்போ இவங்க ரெவரண்ட் டாக்டர் ப்ரொஃபஸர்லாம் உண்மையில கரெக்டு தான். எடுத்தோன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அளவுக்கு போயிட்டு அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அப்போ யோசேப்பு நல்லா கவனிக்கணும். நீங்க யோசேப்புக்கு இவ்வளோ குணம் இன்னும் நிறைய இருக்குது. நான் 7 சொல்லியிருக்கிற பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். விட்ட கூட அப்புறம் வாங்கிக்கிறது, நல்லா கவனிக்கணும், டைம் இல்லை. அப்போ 7 குணாதிசயம், சிறப்பான குணத்தை அவனுக்கு இருக்குது. நல்ல நிறைய காரியம் இருக்குது. தேவனை மையப்படுத்திருக்கிறான். சொப்பனத்துக்கு நீ அர்த்தம் சொல்லுன்னு கேட்டா, என்னால சொல்ல முடியாதே கிடையாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அவன் சொல்லவே இல்லை, நானா இல்லை அப்படி முடிச்சான். இல்லைன்னா நான் இருக்க மகிமை எங்கே போயிட்டு இருக்கும். அவன் சொன்ன, நானா இல்லை, என் தேவனே உனக்கு மங்களமான ஃபேவரபிள் ஆன்சர் காட் வில் கிவ் அப்படி சொன்னான். இந்த ராஜாவுக்கு மங்களமான ஒருத்தர் யார் கொடுப்பா? என் தேவனே கொடுப்பார். அதனால கிஃப்ட் கொடுத்துருக்கிறான்னு அது அவருக்கு சொந்தமானது. இலவசமா பெற்றீர்கள். அதனால அவன் அந்த மகிமை செலுத்துக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன், காரிய சுத்தி உள்ளவன். ஒரு வேலையை கொடுத்தாத நல்லா கவனிக்கணும். கர்த்தர் வேலையை ஒழுங்கா செய்யணும்னு சொன்னா ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யும். ஒரு சொல்லுமா, அங்க செய்யாத நீ இங்க செய்யறனா அது ஒத்துக்க முடியாது. காரி சுத்தவனை எங்க வந்தா என்ன பண்ணுவான்? அவன் ஜெயில இருக்கும்போது பாருங்க, ஜெயிலே சின்சியரா இருக்கிறான், வேலை செய்யறான். அவன் அடிமையா இருக்கான் போர்த்து வீட்டுல, அங்க என்ன பண்றான்? வேலை கணக்கு பிள்ளை வேலை செய்யறான், சூப்பரா வேலை செய்யறான். அவனே பார்த்து கண்டுபிடிச்சிட்டான், இவனாலதான் ஆசீர்வாதம் வருது. அந்த மாதிரி காரி சித்துன்னு சொன்னா எல்லாருக்கும் வராது. தாவீது கூட அப்படித்தான், அவன் அழகுள்ளவன், காரி சுத்தி உள்ளவன். அப்போ அதே போல யோசேப்பும் காரி சுத்தி ஒரு வேலையை கொடுத்தான். அப்போ கவர்மெண்ட் வேலையை அப்படி செய்யும் போது சின்சியரா ஆண்டர் வேலையை. அதனால யோசேப்புக்கு ஆண்டர் ஆலோசனை கொடுக்குறாரு தான், 2 பேர் கொடுக்குறாரு. இந்த 7 குணாதிசயம் நீ பிடிச்சிங்க. யோசேப்பு ஏன்னு சொன்னா, எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அடிமையானவன் என்ன பண்ணிருக்கிறான், அங்க போயிட்டு வேற நாட்டுல பிதா அந்த பார்வோனுக்கு தகப்பனா மாதிரி இருக்கிறான் அந்த ஸ்டேஜ். அதே போல அவனுடைய குடும்பத்துக்கு தலைவர் கர்த்தனா மாறி இருக்கிறான். 3வது தேசத்துக்கு எல்லாமே மாறி இருக்கிறான். அந்த ஒரு அந்தஸ்து ஒரு சாதாரண மனுஷன், ஒரு அடிமையா இருக்கிறவன், ஒரு ஜெயிலில் இருக்கிற குற்றப்பட்டவன் கொண்டு வந்தான்னு சொன்னா, அதே காரியம் தான் ஒரு விதத்துல பார்க்கும்போது அன்பு சகோதரருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இனபந்துக்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர் மாதிரி தான். ஃபாதர் மாதிரி தான். ஃபாதர்னா 2 ஃபாதர் தான் இருக்காங்க, சர்ச்சு ஃபாதர் இருக்கிறாங்க. பட் எங்க ஊர்ல படிக்காதவங்களாம் என்ன பண்ணாங்க, எங்களை பார்த்தா இப்போ தான் பாஸ்டர்ன்றாங்க இப்படி சொல்லுவாங்கல்ல, அங்க அப்படி சொல்ல தெரியாதாங்க. ஐயர்னுவாங்க. ஐயர்னா சர்ச்சில் அப்படி, இல்லைன்னா ஃபாதர். நான் எது சொன்னாலும் ஓகேன்றது, பரவாயில்ல என்ன சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு கிறிஸ்துவ சபையில் இருக்கிறாரு, ஒரு போதிக்கிறான்னு சொல்லி. பெரும்பாலும் எங்கள் ஊரில் ஐயர் தான். ஐயர் வராரு, ஐயர்னுவாங்க, இல்லைன்னா ஃபாதர். இவங்க எப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு அவங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்காரு. அருமான பிரதர் மகன்லாம் இருக்கிறாரு, அவங்க தம்பிலாம் இருக்காங்க, அக்காலாம் இருக்காங்க. இப்போ இவங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தில் வந்ததுனால ஒரு ஊழியக்காரா
நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஊழியக்காரர். எல்லாருக்கும் அண்ணன் கூட செல்வன் கூட இருந்தார் இல்லையா? செல்வனோட பாஸ்டர் தானே, அவரும் இருந்தார். இருந்தாலும் எல்லா விதத்திலும் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்தக்கூடிய, எல்லாரையும் அணவரிக்கக்கூடிய, கான்டாக்ட் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அந்த பார்வோனுக்கு பிதாவாக போலவே அவருடைய குடும்ப அனைத்திற்கும் கர்த்தனாக, தேசத்துக்கெல்லாம் அப்படின்னா இவர் கொடுத்த மற்ற சொந்தக்காரங்க இனப்பதுக்கு எல்லாருக்கும் நல்ல உயர்த்தி, பார்வோனுக்கு பிதா போல, அவன் குடும்பம் அத்தனைக்கும் கர்த்தனை போல, தேசத்துக்கு அதிபதி. தேசத்தின் அதிபதினா ரூலர்னா இன்னைக்கு ஒரு செய்யற ஊழியங்கள் தான். பார்த்து சொன்னாருங்க, ஏற்கனவே அப்பயே சொல்லியிருக்கிறாரு, சொன்ன மாதிரியா நான் விட்டுருக்கிறேன், ஐயா ஜெபம் பண்றேன்னு. இந்த அத்தனை தேசத்துக்கும் ரட்சிப்பு கொடுக்கிற நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நல்லா கவனிக்கணும். யோசேப்பு ஒரு 2 காரியம், ஒரே ஒரு காரியம் அது மட்டும் சொல்லி சிஸ்டருக்காக இப்பதான் அவங்க சாட்சி கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்து, இன்னைக்கு கர்த்தர் நல்லா சோத்திரம். ஒரே ஒரு வசனம் மட்டும் எழுதி, ஆதியாகமம் 41, 51, 52 அது மட்டும் வாசிங்க. சிஸ்டர் சொன்ன கரெக்டான காரியம். ஆதியாகமம் 41, 51, 52 இந்த வசனம் மட்டும் வாசிங்க. யோசேப்பு, ஆமா என் வருத்தம் பாருங்க, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மனாசான் பேர் வச்சான். பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவன் சொல்றான் பாருங்க, என் வருத்தம் யாவையும் கர்த்தர் நீக்கி போட்டார். அதுல சொல்லுமா? அது மாத்திரம் இல்ல, என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். இன்னைக்கு இவங்க வந்து சாதாரண விஷயம் இல்லை, நம்ம ஸ்பேசியல்லாம் அப்படி 2 பிள்ளைங்க இந்த வயசுல என்ன இந்த வருஷத்துக்கு என்ன ஏஜ் இருக்குன்றீங்க உங்களுக்கு? 40 இருக்குமா? 30 பிள்ளைங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் அடிக்கடி போனால் கூட திங்க் பண்ணா அதான் பேசியிருந்தோம். இவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் இப்போ இந்த வயசு நாங்கள் அடிக்கடி பேசுவோம். அவங்க பிள்ளைங்க இந்த வயசுல இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு சாட்சி கொடுத்தாங்க இவங்களை குறித்து. ஒரு வீட்டுக்கு வந்த 2 பேருக்கு சாட்சி கொடுத்தோம். அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, அப்படியா அந்த மாதிரி செய்து ஊழி செய்கிறாங்க. அப்போது தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் இருப்பாங்களே பிள்ளைங்க, அதெல்லாம் மறக்கும்படி செய்தார். அன்னைக்கு பாருங்க, அவன் யோசேப்பு அங்கே போய் சொல்கிறான், அடிமையாக இருக்கிற இடத்துல அவனுக்கு ஆஸ்நாத், ஒரு ஆசாரியனுடைய பெண், ஆசனாத் ஒரு ஆசாரியனுடைய பெயர், ஒரு மகள்ல ரிகுவேல் அப்படி சொல்கிற ஒரு ஆசாரியன். நினைக்காதீங்க, இன்று நினைச்சாதீங்க நீங்க அது ஒரு இஸ்ரேல் இல்லை, அது ஒரு ஆசாரியன் நினைக்காதீங்க. அது இஸ்ரேல் எடுத்து பார்த்தா அவன் ஒரு ஆசாரியன். அது வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் அதனால பார்த்தீங்கன்னா மோச பலியெல்லாம் அவன் வந்து பலியிடுவான், அவன் எல்லாம் செய்வான், எல்லா ஆலோசனை கொடுப்பான் அவன். அதனால அவன் சாதாரண ஆள் இல்லை. மோச கடந்தது அந்நிய பண்ணு கூட நினைச்சு சில சொல்லுவாங்க. பட் ஆசாரியான் எடுத்து ரெக்கார்ட்ல படுக்கும்போது அது வேற மாதிரி. ஓகே, எனக்கு அப்போ அவன் பாருங்க, அப்ப சொல்றான், என்னோட வருத்தத்தையும் என் தாப்புடைய வருத்தத்தை, என் அப்பா அம்மா இல்ல, கூட பிறந்தா இல்ல, அந்த எல்லா வருத்தத்தையும் நீக்கினார் என்று சொல்லி பிள்ளைக்கு மனசர் போயிருச்சு. 2வது என்ன போட்டு 52ல, நான் சிரமப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இறைவனுக்கு எப்ராஹிம் பாருங்க என்னை பழுக பண்ணிட்டார். இப்போ 2 இடத்துல இல்லை உங்களுக்கு பாருங்க. சிஸ்டர் அடுத்து சொல்லும்போது ஐயா கண் கலங்கிச்சு. நான் பார்த்தேன், இவங்க சொல்றாங்க அவர் கலங்குது. எனக்கு அடுத்த கவனிக்கணும் நீங்க. அந்த காரியத்தை அப்படியே சொல்றாரு. இந்த நடத்த நிகழ்ச்சி அப்படியே இருக்குது. என் வருத்தம், என்னுடைய தகப்பனுடைய வருத்தம், குடும்பம், என் தேசம், எங்கெல்லாம் எல்லாம் ஆனந்தங்களாம் அப்படி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தில் மறுக்கும்படி செய்தார். மறந்து போகும்படி ஒரு குழந்தை கொடுத்தாரு நான் மனுஷனுக்கு. என் சிறுமியை பார்த்தேன், எல்லாம் நீக்கி என்னை வழுகும்படி செய்தார். ஒரு அடி சொல்லுமா பாருங்க. அதே போலதான் இவங்களுடைய வாழ்க்கையில இல்லைங்கன்னா கூட அதை மறக்கும்படி செய்து சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நிற்கிறாங்க, அதான் பெரிய சாட்சியே இவங்களுடைய காரியங்கள்ல. அதை மறக்கும்படி செய்து ஊழியத்தில் 1000 பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறார். அதுலையா அந்த பிள்ளைங்க தான் ஒரிஜினல் பிள்ளைங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டு ஏற்கனவே பேசிட்டார் முன்னாடியே. அவங்களுக்கு வரும்போது சொல்லிட்டார், ஆண்டவர் உங்களுக்கு நான் நிறைய பிள்ளைங்க தருவேன். என்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கள்லாம்? அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றெடுத்த பிள்ளைகளை போல ஆவிக்குரிய பிள்ளைகளை தேவன் நிறைய கொடுத்து. எத்தனை பிள்ளை கொடுத்துருக்காங்க? அதோட சொல்லுமா எவ்வளவு தரணும்? ஒன்றும் பேலன்ஸ் கோடியா? எனக்கு கர்த்தனார் கோடி கணக்கில் சீசர்களையும் ஜாமக்காவர்களையும் இன்னும் யுத்த வீரர்களையும் உண்டாக்குவார். அருளையா கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிக்கும்படியா நம்ம சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இது வரைக்கும் நம்ம வழிநடத்துவதற்காக சோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆராதனை, சாட்சி, தேவ செய்தியை கர்த்தர் 3ஐயும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். கடைசியாக பாஸ்டர் சாலமன் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பார். அதுக்கு பிறகு ஆசீர்வாதம் சம்பத்தை கூறுவார். எங்களை அன்பாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, அருமையான இந்த மாலை வேலை எங்களை ஒன்று சேர்த்த இந்த மகா பெரும் கிருபைக்காக நாம் கொடான கொடி நன்றிகளையும் சோத்திரவழியும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு விசேஷமான நாளாக நீர் அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரை கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு அருமையான மனைவி நீர் கொடுத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் சேர்த்து எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே.
அந்த அருமையான தருணத்தை இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரும் சீஷராக்குங்க என்று சொன்னீங்கப்பா. அந்த பணியில ஆண்டவரே, நீர் இந்த மகனுடைய இருதயத்தில் அப்பா 1,00,00,000 பேர் என்று ஒரு இலக்கை நீர் பதிவு வைத்து அப்பா அந்த மகனை நீர் கொண்டு போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் 7,000 பிள்ளைகள் அப்பா இந்த பிள்ளை இங்க இருவருமாக சேர்ந்து ஆண்டவரே அப்பா போதகர்களாகவும் ரெவரர்களாகவும் எவ்வளோ பேர் ஆக்கியிருக்காங்கப்பா. இந்த பிள்ளைகளெல்லாம் அப்பா உமது சத்தியத்தை உண்மையா உத்தமமாக பேச தேவன் கிருபைச்சிங்க. விசேஷமாக அருமையான இந்த மகனுக்காகவும் அருமையான தாயாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் நீ கொடுத்த அந்த பணி அப்பா அங்கே நிறைவாய் ஆண்டவரே, மகன் இன்னும் முழு நேரமாக உங்கள் பணியை செய்ய தொடர அப்பா மகனை ஆசீர்வதியும். இம்மட்டுமா அவர் செய்த வேலையில உமது கரைத்தை நீர் வைத்து எந்த விதமான துன்பங்கள் நேரிடாதபடிக்கு அவர் பாதுகாத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்காசியும் அருமையான எங்கள் தகப்பனுக்கும் தாயாருக்கும் தாங்க அப்பா. இன்னும் அநேக ஸ்தலங்களில் புறப்பட்டு போய் ஆண்டவரே உங்கள் சத்தியத்தை சுவிசேஷத்தை அப்பா பிரசங்கிக்கத்தக்கதான தேவன் கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாக வந்திருக்கீங்க ஒரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்களும் ஒரு வார்த்தை அநேகர் மத்தியில் சொல்லும் போது உங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை இவர்கள் மீது துணையாக இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. நடந்த இந்த ஆராதனையை சிறப்புமாய் நடத்துகிற திருபைக்காக நாங்கள் கூடானக்கூடிய நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை வழிநடத்தின தேவன் இனியும் எங்களை வழிநடத்த உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. நீங்க மட்டும் போதுன்ற ஒரு வாழ்க்கையை மட்டும் எங்களுக்கு தாங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் என் தேவன் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அதிகமாக நேசித்தீர்கள். அம்மாவோட ரிட்டையர்மெண்ட் வரையும் கூட இருந்தீங்க, எல்லாரையும் பார்த்துருந்தாங்க. ஒரு 25 வருஷமாக நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் மாலை வச்சுருக்கு. உங்களுடைய சப்போர்ட் எல்லாரும் கொடுத்தீங்க. ஊழியங்களை செய்ய எல்லாரும் உடலிருந்து வேலை செஞ்சு கொடுத்தீங்க. எல்லாரும் நன்றி சொல்கிறோம். நாங்கள் வந்துட்டாங்க மாமா கூட பண்ண எல்லா ஸ்டாஃப் வந்துருக்காங்க. அவன் அந்த ஒரு ஸ்டார்டிங் டைமில் எல்லாம் இங்கே வந்தோம். இதோட 20 வயசு கழிஞ்சு எல்லாரையும் பார்த்து இதோட நான் வந்த ஒவ்வொருக்கும் குடும்பத்தின் சார்பாக ஊருக்கு சார்பாக ஒவ்வொருக்கும் சொல்ல நல்ல அருமையான என்னுடைய வார்த்தையை கொடுத்த அருமைய ஊழியர் செல்லையாக்காக நான் குடும்பத்தோடு வந்து இதனால் எங்களோட கூட தந்தக்கூடாதுக்காக நான் சொல்லுவேன். அதே போல் சார் டாக்டர் சார் இன்னும் டீச்சர் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் நன்றி. ஒரு அடி நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வெள்ளக்கரத்தால் என்னை தாங்கினே உம் சிறகாலே மூடி காத்திட்டே. வெள்ளக்கரத்தால் நீர் என்னை தாங்கினே உம் சிறகாலே மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே நானும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குதத்தம் தந்தவரே என்றும் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குதத்தம் தந்தவரே என்றும் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. உயிரோடு இருப்பவரா
துணையாக இருக்கிறீரே. நீரின் பக்கத்தில் துணையாக என் பயம் யாவும் நீக்கினதே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கு பிள்ளைகளாக இங்கு ஒருமித்து கூறுவதை செய்த ஐயாவுடைய பணி நிறைவேறுவதோடும் இருந்து வருகிற காலமெல்லாம் சமாதானம் வந்தது. அவருடைய சத்தியத்தை எடுத்து செல்கிற சத்தியவான்களாக மாற்றி அப்பா அவருடைய ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்தி அவர்கள் கருத்து ஐயா ஆமென். ஹல்லேலூயா.